வணக்கம் நண்பர்களே, நம்முடைய வில்லேஜ் ஹெல்த் டிப்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம ஊரு நாட்டு மருத்துவம், பாரம்பரிய மூலிகைகள், அப்புறம் இயற்கையான வாழ்வியல் முறைகள் மூலமா எப்படி ஆரோக்கியமா வாழ்றதுங்கிறது தான் நம்ம சேனலோட நோக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள சர்க்கரை நோய் பத்தி தான் பேச போறோம். இந்த நோய் ஏன் வருது, வந்தா உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சு இதை எப்படி கட்டுப்படுத்தலாம், இதையெல்லாம் பத்தி ரொம்ப எளிமையா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை முழுசா பாருங்க. முதல்ல சர்க்கரை நோய்னா என்னன்னு தெளிவா தெரிஞ்சுப்போம். நம்ம உடம்புல பான்கிரியாஸ் அப்படின்னு ஒரு உறுப்பு இருக்கு. இது இன்சுலின் என்கிற ஹார்மோனை சுரக்கும். இந்த இன்சுலினோட வேலை என்ன தெரியுமா? நம்ம ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையோட அளவை சரியான கட்டுக்கோப்புல வச்சுக்கிறது தான். ஆனா நம் உடல் இன்சுலினை சரியா உற்பத்தி செய்யலன்னாலோ அல்லது உற்பத்தியான இன்சுலினை உடல் சரியா பயன்படுத்த முடியலன்னாலோ ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகமாக ஆரம்பிக்கும். இதுதான் நாம டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். கவனிக்க வேண்டிய அறிகுறிகள். உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இதோ சில அறிகுறிகள். அடிக்கடி தாகம் எடுக்கிறது, நடுராத்திரியில கூட அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறது, எப்போதும் ஒரு சோர்வும் பலவீனமும் இருக்கிறது, கண் பார்வை மங்கலா தெரிகிறது, சின்ன காயம் பட்டா கூட அது சீக்கிரம் ஆறாம இருக்கிறது, திடீர்னு உடல் எடை குறையிறது அல்லது அதிகரிக்கிறது. இந்த அறிகுறிகள் உங்களுக்கு தொடர்ந்து இருந்தா தாமதிக்காம ஒரு இரத்த பரிசோதனை செஞ்சு மருத்துவரை அணுகிறது ரொம்பவே நல்லது. வீட்டிலேயே செய்யக்கூடிய 5 எளிய நாட்டு மருத்துவங்கள். நண்பர்களே, சர்க்கரை நோயை நம்ம அலட்சியமா விடக்கூடாது. கவனிக்காம விட்டா அது கண், இதயம், சிறுநீரகம்னு பல உறுப்புகளை பாதிக்கும். ஆனா பயப்பட வேண்டாம். நம்ம முன்னோர்கள் சொன்ன எளிய முறைகள் மூலமா இத சூப்பரா கட்டுப்படுத்தலாம். 1. வெந்தய நீர். 1 ஸ்பூன் வெந்தயத்தை நைட்டே தண்ணியில ஊற வைங்க. மறுநாள் காலையில வெறும் வயித்துல அந்த தண்ணியை குடிங்க. இது இரத்த சர்க்கரையை குறைக்க ரொம்ப உதவியா இருக்கும். 2. நாவல் விதை பொடி. நாவல் பழம் சாப்பிட்டுட்டு கொட்டையை தூக்கி போடாதீங்க. அத நல்லா காய வச்சு பொடி பண்ணி காலை மற்றும் மாலை 1/2 ஸ்பூன் வெந்நீர்ல கலந்து குடிங்க. 3. கரிசலாங்கண்ணி. இது ஒரு அற்புதமான மூலிகை. இதோட இலைகளை சாறு எடுத்து அல்லது கஷாயம் வச்சு குடிச்சா ரத்தம் சுத்தமாகும், சர்க்கரையும் குறையும். 4. இலவங்கப்பட்டை. டீ போடும் போதோ அல்லது வெந்நீர்லயோ கொஞ்சம் இலவங்கப்பட்டையை சேர்த்துக்குங்க. இது இன்சுலின் செயல்பாட்டை வேகப்படுத்தும். 5. நடைப்பயிற்சி. எல்லா மருந்தை விடவும் சிறந்த மருந்து உடற்பயிற்சி. தினமும் 20 தொடக்கம் 30 நிமிஷம் வேகமா நடங்க. இது உங்க சர்க்கரை அளவை மாயமா குறைக்கும். என்ன சாப்பிடலாம், என்ன தவிர்க்கலாம்? சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் கண்டிப்பா இருக்கணும் நண்பர்களே. தவிர்க்க வேண்டியவை வெள்ளை அரிசி சோறு, சர்க்கரை, இனிப்பு பலகாரங்கள், அப்புறம் எண்ணெயில பொரிச்ச உணவுகள். சேர்க்க வேண்டியவை கம்பு, ராகி, சோளம் போன்ற சிறுதானியங்கள். நிறைய கீரை வகைகள் மற்றும் காய்கறிகளை சேர்த்துக்கோங்க. தினமும் 2 தொடக்கம் 3 லிட்டர் தண்ணி குடிக்க மறக்காதீங்க. ஒரு முக்கியமான குறிப்பு. நீங்க இந்த நாட்டு மருத்துவத்தை பின்பற்றும் போது 15 நாளைக்கு ஒரு முறை சர்க்கரை அளவை செக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே மாத்திரை எடுத்துக்கிறவங்க மருத்துவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு இதை தொடங்குறது நல்லது. குறிப்பா கர்ப்பிணிகளும் முதியவர்களும் கூடுதல் கவனத்தோட இருக்கணும். சர்க்கரை நோய்ங்கிறது குணப்படுத்த முடியாத ஒண்ணா இருக்கலாம், ஆனா கண்டிப்பா நம்மால அதை முழுமையா கட்டுப்படுத்த முடியும். முறையான உணவு, உடற்பயிற்சி, இயற்கை மருத்துவம், இது 3ம் இருந்தா நாம ஆரோக்கியமா வாழலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வில்லேஜ் ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு நம்ம குடும்பத்துல ஒருத்தரா இணைந்துடுங்க. அடுத்த வீடியோவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.